உங்களை கலைத்து புத்தாக்கம் செய்யும் இசை என்ற தலைப்பில் வருகை கல்வி மாணாக்கருக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் எடுத்த வகுப்பு. இது நம்முடைய வருகை கல்வியுடைய முதல் வகுப்பு. இசை பற்றிய ஒரு அறிமுகம். நிறைய இளையோர் இருக்கிறதுனால இசை பற்றிய ஒரு அறிமுகம் நடத்தலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி, இசை ஏன் தேவைப்படுகிறது? இசை என்பது வாழ்க்கையில் ஏன் இருக்கு? ஒரு கேள்வி. இரண்டாவது, இசை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லது ஏன் நம்ம பாடணும், தாளம் போடணும்? கற்றுக்கலாம் இல்லை, ஆனால் இது ஒரு தாளமாவது போடுறோம், பாடுறோம்ல. இது ஏன் மனித வாழ்க்கையில் இது இருக்கு? இது ஒரு அடிப்படையான கேள்வி. கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எதுக்காக கற்றுக்கணும் என்ற கேள்விக்கு நமக்கு சில விளக்கங்கள் வேணும். இப்போ எளிமையாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள தொடங்கலாம். இது ஒரு பெரிய கடல். நீங்கள் எந்த அளவுக்கு விருப்பமாக இருக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கு புரிதல் கிடைச்சிட்டே இருக்கும். இறைவனோட படைப்பில் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் என்னன்னா, உடல் வழியே கலைகளை வெளிப்படுத்துவது. உடல் வழியாக கலைகளை வெளிப்படுத்துவது வேற எந்த உயிரினத்திற்கும் அது இல்லை. மற்ற உயிரினங்கள் உடல் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, அது என்ன, ஒரு இரை தேடி போகும், சண்டையிடும், ஓடும், ஒதுங்கும், ஒளிஞ்சுக்கும், இனப்பெருக்கம் செய்யும், இதுதான் செய்யும். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் இவற்றை தவிர வேறு ஒன்றை செய்வாங்க. அதுதான் அந்த கலை வெளிப்பாடு. கலைனா என்னென்ன, நமக்கு இசை இருக்கு, அப்புறம் ஆடல் இருக்கு, போர் செய்யறது கூட ஒரு கலை தான். இப்படி பல கலைகள் இருக்கு. சிற்பம், ஓவியம், இப்படி நிறைய கலைகள் இருக்கு. இத உடல் வழியா வெளிப்படுத்துறது தான் நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப கருவிகள் வழியா நீங்க நிறைய கலைகளை இன்னைக்கு பாக்குறீங்க. நீங்க கூட செய்யலாம். அதாவது ஒரு கருவி இருந்துச்சுன்னா ஒரு கணினி வழியா எதையாவது செஞ்சிடலாம். ஆனால் உண்மையிலே கலை என்பது என்னன்னா, நீங்க உங்களோட உடலில் இருந்து என்ன செய்றீங்கன்றது. உங்களுடைய உடல் எதை வெளிப்படுத்துகிறது. அப்ப கலைன்னா என்னன்னு தெரியணும்ல. நான் கலைன்னு சொல்றேன். கலைன்னு உங்களுக்கு பாடல், ஆடல், இது போல ஏதோ ஒரு நினைவுக்கு வரும். ஆனா அதற்கு ஒரு பொருள் இருக்கு. இப்போ நம்ம கலைச்சு போடுறதுன்னு ஒண்ணு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன? வீட்டை கலைத்து போடுதல்னா என்ன? எது அடுக்கப்பட்டிருந்ததோ அதனை வேறு ஒன்றாக ஆக்குதல், அடுக்கப்பட்டவற்றை நீக்குதல், அந்த வரிசை முறை மாற்றுதல், இதெல்லாம் தானே கலைத்தல். இப்போ கலைனாலே கலைத்தல் தான், புரியுதா? கலைச்சு விடுறது. ஏதாவது ஒன்று அடுக்கி இருந்ததுன்னா, வரிசையா இருக்கு, அடுக்கப்பட்டிருக்குன்னா அதை என்ன செய்யறது? அதை கலைச்சு போட்டுறது. அதுதான் உண்மையிலே கலையோட அடிப்படை. சரி, அப்பனா என்னன்னா, நம்ம ஏதாவது இருக்கிறத சீர்குலைக்கிறோமா? இல்லை. அதாவது குலைத்து போடுறது வேற. சீர்குலைத்தல் என்ன? சீர்குலைத்தல்னா ஏதாவது ஒன்று சீரா இருக்குன்னா அதை கிட்டத்தட்ட அழிப்பது போல, நாசமாக்குறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் குலைத்தல். கலைத்தல்னா அப்படி கிடையாது. கலைத்தல்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சொல் விளக்கத்துக்கு போயிடலாம். அதாவது கல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல. கல்லுன்னா என்ன? பாறை, கல், நமக்கு தெரியும். அதுதானே கல்வின்னு ஆகுது. அதுவே உங்களுக்கு கொஞ்சம் புதிதாக தான் இருக்கும். எது கல்லு நம்ம ஒன்று சொல்றோம்ல, அந்த பொருள் தான் கல்விக்கு பொருள். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஏன்னா கல் எப்படிப்பட்டது? உறுதியானதா? உறுதியானது. அது எளிதில் அசையுமா? அது அசையாது. நீண்ட காலத்துக்கு இருக்கும்ல. எது ஒன்று உறுதியானது, தெளிவானது, அதாவது புறத்துலேருந்து எதாவது வந்தால் உடனே கல் எதுவும் செஞ்சிடாது. மழை எவ்வளோ கொட்டினாலும், வெள்ளம் போனாலும் கல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும், உடனே கரைஞ்சிடாது. அப்போ தெளிவானது,
நிலையானது, நீண்ட காலத்துக்கு இருக்குல்ல. இதெல்லாம் இருந்தா அது கல். அப்போ நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிறோம்னா அது எப்படி இருக்கணும்? உறுதியானதா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நிலையானதா இருக்கணும். அதனாலதான் நம்முடைய முன்னோர் கல் என்ற சொல்லுக்கு என்ன பொருளோ அந்த அடிப்படையில் தான் கல்வின்னே வச்சாங்க. இதுதான் கல்வி. கல் போல இருந்தா கல்வி. கல் போல இருக்குன்னா என்ன பொருள்னா, நான் சொன்னதா ஒரு நிலையா இருக்கணும். ஒன்று கத்துக்கிறோம்னா அது நிலையானதா இருக்கணும். நேற்று ஒன்று இன்னைக்கு வேற அப்படின்னா அது கல்வி இல்லை. இப்போ நீங்க இப்போ படிக்கிறீங்களா, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறீங்களா? இப்போ நான் படித்தது வேற, அதுக்கப்புறம் வேற, இப்போ நீங்கள் படிக்கிறது வேற, உங்களுக்கு அப்புறம் இப்போ வேற, இப்போ மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம கல்வின்னு சொல்ல முடியாது. இதை என்ன சொல்லலாம்னா ஒரு தொழிலுக்கான பயிற்சின்னு சொல்லலாம். நீங்கள் படிப்பது என்னன்னா ஒரு தொழிற்பயிற்சி. 1வதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொழில் பயிற்சியில் தான் இருக்கிறீங்க. ஒரு கணினி துறையை நோக்கி உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, இல்லை வேற ஒரு துறையை நோக்கி பயிற்சி. முன்னாடியெல்லாம் வங்கி துறையை நோக்கி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு தொழில் பயிற்சி. ஆனால் கல்வின்றது என்னன்னா நிலையானது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன கற்றுக்கிட்டோமோ அதுதான் இன்னைக்கும். இன்று என்ன கற்றுக்கொள்கிறோமோ இதுதான் எதிர்காலத்துக்குன்றது. அதில் புதிய சேர்க்கைகள் வந்துட்டு இருக்கோம், ஆனால் அந்த அடிப்படை மாறாது. இதுதான் கல்வின்ற சொல்லோட பொருள். இப்போ கலைன்னா என்னன்னா இதுக்கு நேர் மாறானது. இந்த கல்லை கலைச்சி போட்டது. இப்போ எது கல் போல இருக்கோ, உறுதியானது, எது நிலையானது அப்படி இருக்கோ அதை கலைச்சி விட்டுட்டா அது என்னது? இதை நம்ம கலைன்னு சொல்றோம். அதுதான் கலைக்கிறது. அப்போ கலைத்தல்லாம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கோலம் போடுறோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து ஒரு கோலம் போட்டுறீங்க. இப்போ அதை கலைச்சிட்டோம்னா அந்த ஒரு கைப்பிடி மாவு எங்க போச்சு? அங்கேயே தான் இருக்கு. வடிவம் தானே, அந்த வடிவம் கலைஞ்சிருச்சே தவிர மாவு அங்கே தானே இருக்கு, அங்கேயே தானே இருக்கு. ஒரு கோலம் போடுறீங்க, நல்லா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், காலால போட்டு தேய்ச்சி விட்டேன்னா அந்த மாவு எங்க போச்சு? அதுதான் கலைக்கிறது. இப்போ என்னன்னா வேற ஒன்று போடலாம்ல, வேற ஒரு கோலம் போடலாம். அதையும் கலைச்சிருச்சுன்னா ஏதாவது இன்னொன்று போடலாம். அடிப்படை அப்படியே இருக்கு, ஆனா வடிவங்களை மாத்திட்டே இருக்கிறோம்னா அது என்னதுன்னா கலை. புரியுதா? கல்லு தான் கலையாகுது. கல்லுனா என்ன? உறுதியானது, நிலையானது, தெளிவானது. ஆனா கலைன்னு ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா வடிவங்களை மாத்திட்டே இருக்கிறோம். அடிப்படையை வச்சுக்கிட்டு வடிவத்தை மாத்திட்டே இருக்கிறோம். இப்போ மான்கள்ல கூட ஒரு கலைமான், ஒரு மான் பார்த்துருப்பீங்க, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? அதோட கொம்பு எப்படி இருக்கும்? கலைமானே எது பார்த்து இல்லையா? படர் கொம்புகளா இருக்கும், கிளையா இருக்கும். அது கலைமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கலைந்த கொம்பு. இப்ப கூந்தல் கலைந்து விடுனா முடி உதிர்ந்தது கிடையாது, அங்கதான் இருக்கு. இப்ப களைச்சு விட்டாச்சு அப்படின்னா வேற சடை பின்னலாம் இல்லையா? சடை பல வகையான சடை இருக்கு. எனக்கு கொஞ்சம் தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா தெரியும். பல வகையா சடை பின்னலாம். இப்போ கூந்தலை களைச்சிக்கிறோம். களைச்சிக்கிட்டோம்னா முடியை பிடுங்கி தூக்கி போடலை. நம்ம என்ன பண்றோம்? அந்த வடிவத்தை மாத்தணும். இதுதான் எப்பவுமே கலை. இந்த கலை எதையெல்லாம் கலைத்து விடுகிறது அப்படின்னா, அடிப்படையா மனித வாழ்க்கையில உணர்ச்சிகளை கலைச்சு போடும். அதான் கலையோட அடிப்படை. உணர்ச்சி, உங்கள்கிட்ட என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அது கலைச்சு விட்டுரும். ஆனா அடிப்படையான உங்களுடைய மனநிலை அப்படியே தான் இருக்கும். அதாவது உங்களுடைய அறிவு என்னவோ அது அப்படியே இருக்கு, திறன் அப்படியே இருக்கு, உங்களுடைய கருத்துகள் எல்லாம் அப்படியே இருக்கு. அது கோலமாவு மாதிரி. ஆனா உணர்ச்சிகள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு உணர்ச்சி கூடுதலா இருக்கு, அது மிகுதி ஆயிடுச்சுன்னா இப்ப அதை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அதை கலைக்க வேண்டியது. இப்போ நீங்க கோபமா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். கோபம்ன்றது ஒரு உணர்ச்சி. அது ஒரு என்ன, அது ஒரு கல் கிடையாதுல்ல, மாறாதது, நிலையானது இல்லைல்ல. கோபம் அப்படியே இருந்துட்டே இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. இப்ப நீங்க கோபமாவே இருக்கிறீங்க, உங்களால ஒரு அளவுக்கு மேல கோபமா இருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அழுதுறீங்க. ஓரளவு மேல அழுதுட்டே இருக்க முடியாதுல்ல. அப்ப அடுத்து என்ன, எதன் மீது உங்களுக்கு விருப்பம் இருக்கும்? மகிழ்ச்சி ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். ஆனா சூழ்நிலையில மகிழ்ச்சியே ஆகலைன்னா அழுதுட்டேவும் இருக்க முடியாது, மீண்டும் கோவப்படவும் முடியாது. ஏன்னா அது முடிஞ்சிருச்சு.
கோவப்பட்டு ஒன்றும் ஆகலை, அழுக வந்துருச்சு. ஆனால் சூழல் மாறல. எதற்காக கோவப்பட்டீங்களோ அது அப்படியே தான் இருக்குன்னு பொழுது அழுகைக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் சோகமாயிடுவீங்களா? ஆமா ஆமா, சோகமாயிட்டீங்க. சோகமா தனியா இருக்கிறீங்க, யாரோடையும் சரியா பேசல, அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்பவும் ஒன்றும் மாறலன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்த நிலை என்ன பண்ணுவீங்க? இல்ல, அது விருப்பம் இருக்கு, ஆனா சூழ்நிலை தான் மாறலையே. சூழ்நிலை மாறாமலே மகிழ்ச்சி அடைஞ்சா வேற மாதிரி சொல்லுவாங்களே. இவங்க என்ன பண்ணுவீங்க? ஏத்துட்டு பரவாயில்ல விடு அப்படின்ட்டு போறது. சரி, இப்ப இதே மாதிரி போயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு சூழல் வருது, அந்த சூழல் உங்களை கோபப்படுத்துது. அப்பவும் ஒன்றும் மாறல, மறுபடியும் ஒரு அழுக வருது, ஒரு சோகமாகுது. பரவாயில்ல. இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா, ஒரு கலையில ஈடுபட்டு இருக்கிறீங்க. இதுதான் கலை. இப்ப நீங்க என்னன்னா கலைச்சு விடுறீங்க. அதை கோபத்தை நீங்க கலைச்சிட்டு என்ன பண்றீங்க? கோபம்ன்றது ஒரு கோலம், அதை கலைச்சிட்டீங்க. கலைச்சிட்டு இப்ப என்ன ஆக்குறீங்க? அழுகையாக்குறீங்க. அது ஒரு கோலம், அது ஒரு வடிவம். கோலம்னா என்ன? வடிவம் தான், சொல்லோட பொருளே அதுதான். அது ஒரு வடிவம். அதையும் கலைச்சிட்டு இன்னொரு சோகமாகறீங்க, அதையும் கலைச்சிட்டு இயல்பான வாழ்க்கை நடைமுறைகளுக்கு போறீங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க கலையில ஈடுபடுறீங்க. இதை கலைச்சிட்டு இன்னொன்னு ஆக்குனா அது கலைப்பா. அவ்வளவுதான். இருக்கிறத கலைச்சிட்டு இன்னொன்னு செஞ்சீங்கன்னா அது கலை. ஆனா அடிப்படையா ஒண்ணு இருந்துச்சுல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல, அது என்னவா இருக்கு? அது எது போல இருக்கு? கல்லு போல இருக்கு. கல் அப்படியே இருக்கு. அதை என்ன பண்றீங்க? கலைச்சிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா கல்லுன்னா என்ன? உறுதியானது, நிலையானது, தெளிவானது. இதுதான் கலையோட அடிப்படை. இப்போ மற்ற உயிரினங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்காது. அதுகளுக்கு தங்களுடைய இருத்தலை தவிர வேற எந்த உணர்ச்சியுமே இருக்காது. அது உணவுக்காக சில உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். பசியில இருந்தாலோ அல்லது வேட்டைக்கு போகணும்னாலோ, வேட்டை ஆடப்படும் பொழுதோ, ஒரு சிறுத்தை மானை பிடிக்குதுன்னா மானுக்கும் ஒரு உணர்ச்சி வரும், சிறுத்தைக்கும் ஒரு உணர்ச்சி வரும்ல. இனப்பெருக்கம் செய்யும் போது சில உணர்ச்சிகள் வரும், குட்டிகளை பராமரிக்கும் போது, கொஞ்சும் போது சில உணர்ச்சிகள் வரும். இப்படி அவற்றோட உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்தா கல் அதுல குறைவா இருக்கும். அதாவது நிலையானது குறைவா இருக்கும். அது மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். கல்லே இல்லைன்னா கலை கிடையாது. மனிதர்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் வருது வாழ்க்கையில, இன்னைக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய 60-70வது வயது வரைக்குமே அந்த விருப்பம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும்தான். நீங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விருப்பத்திலேயே இருக்கலாம். அது உங்களுக்கு கல் என்றால், அதாவது அது உறுதியானது, நிலையானது என்றால் நீங்க அதிலே இருக்கலாம். அந்த விருப்பத்தை நோக்கி பல வடிவங்களை நீங்க நிகழ்த்தலாம். அந்த வடிவம் பொருத்தமானதா இருந்தா வச்சுக்கலாம், பொருத்தம் இல்லைன்னா கலைச்சிட்டு இன்னொரு வடிவத்தை நீங்க எடுக்கலாம். இப்போ ஒரு சான்று சொல்லணும்னா, தொழில் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுல உங்களுக்கு பிறருடைய ஏதாவது ஒரு துயரத்தை பார்த்து துணையா இருக்கணும்னு ஒரு விருப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களால என்ன முடியுதோ நீங்க செய்வீங்க. ஆனா அது ஒரு நிறைவா இல்லை உங்களுக்கு. அதாவது அந்த வடிவம் உங்களுக்கு போதலை. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த விருப்பத்தோட இருக்கிறீங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல வாய்ப்பு வருது, யாருக்கோ உங்களுக்கு நீங்க துணையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அப்ப நீங்க அப்போ ஒரு வடிவம் எடுப்பீங்கல்ல. தொடக்கத்துல படிக்க வராத ஒரு உடன் இருக்கும் நண்பனுக்கோ தோழிக்கோ சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது உதவி, நிதி உதவி செய்ய வேண்டியிருந்தா உங்களால முடிஞ்சா செய்யறீங்க. யாருக்காவது உணவு தேவை இருக்குன்னா செய்யறீங்க. இன்னும் யாருக்காவது ஒரு நெருக்கடியான நேரத்துல கூட இருக்க வேண்டியிருக்கு, கூட கையை பிடிச்சிட்டு ஆறுதலா இருக்க வேண்டியதுன்னு செய்யுங்க. இப்ப இது வடிவம் மாறிட்டே இருக்கு பாத்தியா. ஆனா அடிப்படை என்ன? எது கல்? இதுல அன்பு அப்படி வச்சுக்கலாமா? இன்னொருத்தர் மேல இருக்கிற அன்பு தானே. அந்த மனிதரே மாறி இருப்பாங்க. நீங்க உங்களோட 10வது வயதுல யாரு மேல அன்பு செலுத்துறீங்கன்னோ அவங்க 15வது வயதுல இல்ல, 30ல இல்ல, 40ல இல்ல, 70, 80, 100ல எல்லாம் வெவ்வேறு. ஆனா எது மாறல? அன்பு.
அன்பு இல்லையா? அது மாறவே இல்லையே, அதுதான் கல். இப்ப இதுதான் கல்வி. இதுல கல்வின்றது என்ன, எதுவா மாறுதுன்னா, எது ஒரு மனிதரோட வாழ்க்கையில மாறவே மாறாதோ அதெல்லாம் என்ன ஆயிடும், கல்வின்னு நம்ம சொல்றோம். அதான் நம்ம கத்துக் கொடுக்குறோம் இங்க. நம்ம நேரடியா எந்த ஒரு தொழில் பயிற்சியும் கொடுக்கறது இல்ல. நம்ம என்ன செய்யறோம்னா, எதெல்லாம் மாறவே மாறாதோ மனிதர்கள்ட்ட, அதை பற்றிய விளக்கங்களை தான் நம்ம கத்துக் கொடுக்குறோம். இப்ப வடிவங்கள் மாறிட்டே இருக்கும். நீங்க ஒரு 40 வயதுல உங்களுடைய அன்பினால் நிறைய செய்யலாம், பல செயல்களில் ஈடுபடலாம். ஒரு தண்ணி இல்லாத ஒரு ஊர்ல போய் அந்த ஊருக்கு நீர் கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். என்ன, பெருவெள்ளத்தின் போது போய் மீட்பு பணிகளில் ஈடுபடலாம். ஆனா எல்லாமே என்ன, ஒண்ணுதானே, அன்புதான். இப்படி மனிதர்கள் மட்டும் வடிவங்களை மாற்றி மாற்றி அமைக்கும் அருள் பெற்று இறைவனால் படைக்கப்பட்டிருக்கார்கள். மற்ற உயிரினங்களுக்கு இது இல்லை. அது இனப்பெருக்கம் எப்படி செய்யுமோ அப்படிதான் செய்யும். எப்படி வேட்டையாடுமோ அப்படி வேட்டையாடும். என்ன, எப்படி குஞ்சுகளை குட்டிகளை வளர்க்குமோ அப்படி வளர்க்கும். அதுல மாற்றமே வராது. ஏன்னா அந்த உயிரினங்களுக்கு மனம் இல்லை, நமக்கு மனம் இருக்கு இல்லையா? 6வது அறிவு என்ன நமக்கு, அதெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாக இருக்குதான்னு தெரியல. 6வது அறிவு மனம் சொல்றோம் இல்லையா? அதான் அது நமக்கு இருக்கிறதுனால நிலையானது எதுவோ அது வடிவங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் என்ற அருள் நமக்கு இருக்கு. இதுல இருந்தான் கலை பிறக்குது. இப்ப பாருங்க, இப்ப இசை என்ற ஒரு கலை தோன்றி நம்ம தமிழர் மரபுல அதற்கு இலக்கணம் எழுதப்பட்டு தோராயமா ஒரு 13,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் எழுதப்பட்டது. நமக்கு இருக்கிற தகவல் என்னன்னா, மயன் என்ற ஒருவர் இறைவன், இங்க கோயில்களுக்கெல்லாம் போறப்ப தென்மூர்த்தி சன்னதி இருக்கு தெரியுமா? போயிருக்கீங்களா தெரியல. ஒரு ஆலமர கீழே இறைவன் உட்கார்ந்துக்கிறது போல ஒரு சிற்பம் இருக்கும். தென்மூர்த்தி, தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. தென்மூர்த்தின்னு தான் அதோட பேரு. அந்த தென்மூர்த்தி என்றது இறைவனோட ஒரு வடிவம். தென்மேற்கு மூலையில இருக்கிறது. தென்மேற்கு, நம்ம கூட செம்மையானதோட தென்மேற்கு மூலையில தான் இருக்கிறோம். இது தென்மேற்கு மூலை. இங்கே சந்நிதி வைக்கணுன்றப்ப அந்த இடத்த தேர்ந்தெடுத்தப்ப அது ஒரு காரணமா இருக்கு. அதாவது தென்மேற்கு மூலையில அப்படின்னா என்ன, இப்ப நம்ம தமிழ்நாட்டோட தென்மேற்குனா, நீங்க தெற்குனா கீழே அந்த இலங்கை பகுதி, மேற்குனா அரபு நாடுகள் இருக்குல்ல அந்த பகுதி. இப்போ அப்படி நேரா நம்ம இலங்கைக்கு கடலுக்குள்ள போய், இலங்கையை தாண்டி கடலுக்குள்ள போயிட்டு அப்படியே வலது பக்கம் திரும்பினோம்னா அதான் தென்மேற்கு. அங்க நம்மளுடைய நிலம், தமிழர் நிலம் அந்த காலத்துல ரொம்ப தொன்மையானது. அது கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. அந்த நிலத்துல தென்மூர்த்தி என்ற இறைவனோட அந்த வடிவம் மயன் அப்படின்னு ஒருத்தருக்கு இசை இலக்கணங்களை கொடுத்ததாக நமக்கு தொன்மம், அதெல்லாம் ஒரு கதை, தொன்மம். நடந்ததுதான், இப்படிதான் நடந்ததுலாம் சொல்ல முடியாது, ஆனா நடந்தது. அப்போ அதோட காலம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 13,500 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு சொல்றாங்க. அப்ப இருந்ததுதான் இசை இலக்கணம் என்பது கருத்து. நம்மகிட்ட ஒரு வழியா சொல்லப்பட்ட கருத்து. அந்த காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் இருக்குல்ல, இப்போ கலித்தொகை எல்லாம் முதற்கழகம். இப்போ இந்த கலித்தொகையில ஒரு பாடல் நான் கூட பாடினேன், அது கேட்டீங்களா? பேரிசு திருவிழால என்ன பாட்டு? மெல்லினர் கொன்றையும், அந்த பாட்டு அப்புறமா கேட்போம். அந்த பாடல் எழுதப்பட்டது எப்படின்னா, ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல் அது கலித்தொகை. அதாவது தொல்காப்பியத்துக்கும் முந்தையது. அப்போ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பாடலை இன்னைக்கு படிச்சு அதை இசையாக்கும் போது அந்த ஒரு உணர்ச்சி, அதே உணர்ச்சி கிடைக்குது, துள்ளலா. அந்த பாடல் இந்த இசைக்குழுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் அது பிடிக்குமா அந்த பாட்டு? அது எல்லாரும் ஆடிட்டே தான் பாடுவோம் வழக்கமா, செம்மையானத்துல பாடினாலும். அப்ப நீங்க இதை எவ்வளவு ஒரு நல்ல சான்று பாருங்களேன். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின ஒரு பாடலை இன்னைக்கு நம்ம படிச்சு அதை இசையமைக்கிறோம், ஆனா அதே உணர்ச்சி கிடைக்குது. அப்ப இதுதான் கலைன்றது. அடிப்படையா அந்த பாடலோட கருத்து என்னவோ அது கல்வி. இப்ப நீ ஒரு பாடலை படிக்கிறன்னா அது என்னது,
அதை நீ கத்துக்கிற. அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் கல்வி. அது கல். அது ஆனா இந்த கல் அப்பப்ப கலைக்கப்படணும். அவங்க காலத்துல எப்படி பாடினாங்க தெரியாது. அது ஒரு மாதிரி அதை கலைச்சு கூத்தாடி இருப்பாங்க. அது கூத்துக்குரிய பாடல் தான். நம்ம கூட அதுக்கு இதெல்லாம் ஆடல்ல நம்ம அடவு கட்டுவோம். அதுக்கு அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது அடவு கட்டினோம்னா அந்த காலத்துல ஒரு கலைச்சு போட்டாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளா அது கலைச்சு 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 போடுறாங்க. கலைச்சு அந்த கூந்தலை கலைக்கிறாங்க, சடை பண்றாங்க, கலைக்கிறாங்க. இப்ப நம்மகிட்டயே அந்த கூந்தல் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஒரு மாதிரி சடை பண்றோம். எதிர்காலத்துல அதை வேற விதமா அதை பின்னுவாங்க. இதுதான் கலையுடைய தனித்தன்மை. இது வேற எதுலயுமே இருக்காது. வெறும் அறிவுன்னா அறிவாவே இருக்கும். அப்ப என்ன சொன்னாங்களோ அதுதான் இப்பவும். அதை நீங்க வடிவத்தை மாத்த முடியாது. ஆனா கலையில என்னன்னா நீ வடிவத்தை மாத்திட்டே இருக்கலாம். இதனால என்ன நமக்கு கிடைக்குது? நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் இருக்குல்ல, அடிப்படையான விருப்பங்கள், இந்த விருப்பங்களை விட்டு கொடுத்துடாம உணர்ச்சிகளை மட்டும் மாற்றி அமைச்சிட்டே இருக்கலாம் கலை வழியா. அதுதான் எல்லாரும், முக்கியமா சிறுவர்கள், இளையோர் இசை கற்றுக்கொள்ளும் போது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட விருப்பத்தை அப்படியே வச்சுட்டு வடிவங்களை நீங்க மாத்தலாம். அது எப்படி நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்க, 2 பாடல் கேட்டீங்க. முதல் பாடல் இதம் தந்தாள் துதின்னு ஒரு பாடல். அந்த பாட்டுல என்ன வரிகள் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? யாராவது ஒருத்தர் அந்த பாட்டு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 வரி பாடுங்க. யாருக்காவது நினைவு இருந்தா. அது எப்படி தொடங்கும்? எரியுண்ட காட்டின் கரிமேல் விதை தூவி பெய்யும் மழையே. அருமை. இப்ப அந்த பாடல் என்ன சொல்லுது? எரியுண்ட காட்டின் கரிமேல் விதை தூவி பெய்யும். அப்படின்னா என்ன பொருள்? எரியுண்ட அப்படின்னு ஒரு முதல் சொல். அதை நம்ம சீர்னு சொல்லணும். இப்ப உங்களுக்கு சொல்லுன்னு சொல்றேன். முதல் சொல் என்னது? எரியுண்ட. எரியுண்டன்னா என்னப்பா? எரின்னா என்ன? இப்ப அந்த ஒரு சீர்ல 2 சொல் இருக்கு. எரி உண்ட, 2 சொற்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு சீரா இருக்கு. நம்ம சீருக்கே வருவோம். இப்ப எரினா என்ன, உண்டன்னா என்ன? எரினா என்ன? நெருப்பு. சரி. உண்டன்னா சாப்பிட்ட. அப்ப எரி உண்டனா நெருப்பு உண்ட, நெருப்பு உணவாக்கிய. சரியா? காட்டின் அப்படின்னா காடு. கரிமேல்னா எரிஞ்சு கரியாச்சு. இப்ப அப்படியே வரிசையா பார்ப்போம். எரியுண்ட காட்டின் கரிமேல் அப்படின்னா என்ன பொருள்? சும்மா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லுங்க. பேச்சு வழக்கிலே சொல்லுங்க. நெருப்பு 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 உணவாக்கிய காட்டின் கரிமேல். நெருப்பு ஒரு காட்டை எரிச்சிருச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? சாம்பல் இருக்கும். அதுக்கப்புறம் அது கறி ஆயிடும். உடனே சாம்பல் வரும், அப்புறம் கறி ஆயிடும். நெருப்பு ஒரு காட்டை எரிச்சிருச்சு. அது என்ன பண்ணுச்சு? எரிச்சதுன்னு சொல்லல. அதுல அந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்கு? எரி உண்ட. அதாவது நெருப்பு எரிச்சிருச்சுன்னா என்னன்னா அது ஒரு நோக்கமற்றது. நெருப்புன்னா எரிக்க தானே செய்யும். ஆனா எரி உண்டன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. என்னன்னா நெருப்புடைய பசிக்கு காட்டை உணவாக்கிடுச்சுன்னு பொருள் இருக்கு. நெருப்பு காட்டை உணவாக்குறதுல நியாயம் இருக்கா? நெருப்புக்கு அதுதான் உணவா? இல்ல. ஆனா இந்த நெருப்பு என்ன பண்ணிருக்கு? எனக்கு இந்த காடு தான் உணவு அப்படின்னு அதை எரிச்சிருக்கு. அதனாலதான் எரி உண்ட. இப்ப பாரு, எரி உண்டன்ற அந்த ஒரு சீர்ல என்ன பொருள் இருக்குன்னு புரியுதா உனக்கு? அதுக்கப்புறம் நெருப்புன்னு சொல்லல, எரின்னு சொல்றோம். எரினா நெருப்பு தான். ஆனா ஏன் எரி உண்ட அப்படின்னு சொல்றோம்? நெருப்பு உண்ட அப்படின்றதுக்கும் எரி உண்டன்றதுக்கும் என்ன பொருள், என்ன வேறுபாடுன்னா, அது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். என்ன வேறுபாடுன்னா, எரின்றது ஒரு வினை சொல்லுது. எரி, அதை எரின்னா இது என்னது? அது ஒரு வினைச்சொல். அப்ப நெருப்பு தானாக எரியல, அது யாராலோ மூட்டப்பட்டது, யாரோ செய்த வேலை.
புரியுதா? நெருப்பு உண்டன்னா நெருப்பு தானா அது விபத்துன்னு சொல்லலாம். அது போல. ஆனா எரி உண்டன்னா எரி என்பது ஒரு வினையை குறிக்கிறது. யாரோ ஒரு நெருப்பை மூட்டிட்டாங்க, அந்த காடை வந்து அந்த மூட்டினவங்களுடைய பசிக்கு காடு உணவாயிடுச்சு. நெருப்புக்கு காடு உணவு கிடையாதே. அப்ப யாரை எரிச்சாங்கல்ல, அந்த எரிச்சவங்களுடைய பசிக்கு காடு உணவுன்னு நினைச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு அவலமா இருக்குல்ல இதை கேக்குறப்ப, ஒரு காட்டை யாரோ எரிக்கிறாங்க. அவங்க எதனால எரிக்கிறாங்கன்னா, அது எரிஞ்சாதான் எனக்கு ஆறும் அப்படின்னு எரிக்கிறாங்க. அத அதுதான் எரி உண்ட காட்டின் கறி. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு அவலம் இருக்குல்ல, எரி உண்ட காட்டின் கறி. இப்ப கறி ஆயிடுச்சு. இந்த கரியோட சிறப்பு என்னன்னா, கரியில இருந்தா எல்லா உயிரினங்களுமே படைக்கப்படும். நெருப்பு கறி இருக்குல்ல, கருப்பா இருக்கிற கறி, கரியில இருந்துதான் முதல்ல பூமியில உயிரினங்களே பிறந்துச்சு. இன்னைக்கு அப்படிதான் பிறகுது. இப்போ உங்க உடம்புல நீங்க அறிவியல் படிக்கிற சின்ன பசங்க தான் இனிமே மேல படிக்கும் போது தெரியும், உங்க உடம்புல இருக்கக்கூடிய கரியில இருந்தா ஒரு செல் கூட பிறக்கும். ஒரு செல் பிறகுனா கூட கரி வேணும், கரிமம் வேணும். கரிமம் இல்லாம செல் கூட பிறக்காது. அப்ப மூன்று சீர்கள்ல 3வது சீர் என்ன சொல்லுதுன்னா, கரிமேல். எதை நீ அழிச்சிட்டு தான் நினைக்கிறியோ அது அழியல, ஒரு தொடக்கம் சொல்லுது. கரியில இருந்து நீ காட்டை அரிச்சிட்ட, ஆனா கரியா தானே இருக்கு. கரியில இருந்து இந்த காடே வந்துச்சு. இந்த காடு வந்ததே கரியில இருந்து தான். இப்படி ஒண்ணும் பண்ணல, மறுபடியும் கரி ஆக்கிட்டா இதுல இருந்து வரும். இந்த பொருள்லாம் அதுல இருக்கு. இது எல்லாமே என்னதுன்னா கல். இது மாறாது. இப்ப நான் இன்னைக்கு இந்த பாடல் நான் தான் எழுதினேன், பாடினேன். இதுதான் பொருள். எதிர்காலத்திலையும் இதுதான் பொருள். இதை மாத்த முடியாது. ஏன்னா மொழியில இருக்கிற சொற்களோட பொருள் நான் சொல்றது. இப்போ எரியுண்ட காட்டின் கரி மேல் விதை தூவி பெய்யும் மழையே. மழை என்ன பண்ணுது? மழை வந்து விதைய தூவுது. நம்ம விதைய தூவிட்டு மழை பெய்யுமான்னு பார்ப்போம், அல்லது மழை பெய்ய விதை தூவும். ஆனா இங்க என்ன பண்ணுது? மழையே விதைய தூவுது இல்லையா? ஒண்ணு. மழையே விதை தூவுதுன்னா என்ன பொருள்னா, கரி மேல மழை உழுந்தாலே உயிரினங்கள் வந்துடும். கரிமத்தின் மேல மழை துளி விழுந்தாலே புல்லு, பூண்டு, புழு எல்லாமே வந்துடும். எல்லா உயிரினங்களோட விதையும் எதுக்குள்ள இருக்கு? ஒரு துளி மழை நீர்ல எல்லா உயிரினங்களுக்கும் உரிய உயிர் இருக்கு. அப்ப விதை தூவி பெய்யும் மழை அப்படின்னா என்ன பொருள்னா, மழை துளிக்குள்ள தாவரங்களோட உயிர் இருக்கு, புழுக்களோட உயிர் இருக்கு அப்படின்னு பொருள். அடுத்த 2 அடிகள் பாடுங்க. பகலுண்ட பாலை புலத்தே பனிச்சாரல் தூவும் அருளே. பகல் உண்ட பாலை புலத்தே. பகல்னா என்ன? பகலவன்னா என்ன? கதிரவன். இப்ப பகல்ங்கிறது கதிரவனை குறிக்கும் ஒரு சொல். எப்படி எரி நெருப்பை குறிக்கிற சொல்லோ, அது போல பகல்ன்றது எதை குறிக்கிற சொல்லு? கதிரவனை குறிக்கிற சொல். சரியா? பகல் உண்ட, இங்கேயும் உணவு தானே அது. பாலை புலத்தேனா, பாலைன்னு என்ன? வறண்ட நிலப்பகுதி. அவ்வாறான வறண்ட நிலப்பகுதி ஏன் உருவானுச்சு? எதனால உருவானுச்சு? ஏதோ ஒண்ணு காட்டை ஒண்ணு எரிச்சது போல இங்க ஒண்ணு செஞ்சிருக்கு. அது என்னது? பகல். பகல் வந்து பாலைன்னு ஒரு நிலத்தை உருவாக்கிடுச்சு. அங்க ஏற்கனவே புதர்கள், காடுகள்லாம் இருந்துச்சு. அதை பகல் என்ற அந்த கதிரவன் வந்து அதை உணவாக்கிட்டு பாலை உருவாக்கிடுச்சு. இந்த பாலைன்றது வந்து இயற்கையா வரக்கூடிய நிகழ்வு. இப்போ எரின்றது வினைச்சொல்லா? நான் சொன்னேன்ல, பகல்ன்றது வினைச்சொல் கிடையாது. நெருப்பை யாராவது எரிக்கணும், ஆனா பகல்ன்றது தானா வந்தாதான் உண்டு.
அப்ப இயற்கையான நிகழ்வு இது. பகலுண்ட பாலை புலத்தை பாலை நிலம்னு வரதான் செய்யும் புவியோட சுழற்சியில். அந்த மாதிரி பாலை நிலத்தை யாரும் உருவாக்கல, அது இயற்கையா நடக்குது. அங்க என்ன நடக்குது இப்போ? பாலை புலத்துல என்ன நடக்குது? பனிச்சாரல். பனி ஒரு பனி கொட்டும், சாரலா இருக்காது. சாரல்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், மழை சிறு துளிகளா வந்து விழுந்தா அது சாரல். பனி வந்து கொட்டும், பெய்யும், அது எடை மிகுந்தது, அதனால கீழே கொட்டும், சாரலா அடிக்காது. அப்படி ஒரு வேளை பாலை நிலத்துல பனி சாரலா வர தொடங்கிடுச்சுன்னா அடுத்து மழை வந்துடும் பொருள். பாலை நிலத்துல பனிப்பொழிவு இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க, வெளிநாட்டுல இருந்திருக்கிறீங்களா யாராவது? பாலை நிலத்துக்கு எப்பவுமே பனி வரும், ஆனா அது மழை கிடையாது. ஆனா பனி சாரலா வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னன்னா அடுத்து மழை பொழிய போகுது, அந்த பாலை நிலம் மாற போகுதுன்னு பொருள். அப்படி நிறைய பாலை நிலங்கள் இப்ப மாறிட்டு இருக்கு புவியில. நான் கூட போய் பார்த்தேன், வடக்க ராஜஸ்தான் பாலைவனம்லாம் கோதுமையே பயிரிடுறாங்க. நான் போய் நல்ல பசுமை ஆயிட்டு இருக்கு, பல பகுதிகள் பசுமை ஆயிடுச்சு. அப்ப பனிச்சாரல் அடிக்கும் அங்கெல்லாம், அதாவது மழை நீர் பாதியும் பனி பாதியுமா இருக்கும். அப்ப பகலுண்ட பாலை புலத்தே பனிச்சாரல் தூவும். என்ன அது? அருள் இருந்தா தானே நடக்கும், வர வைக்க முடியுமா? இப்போ ரெண்டுக்கு அருள் வேணும். ஒண்ணு, யாராவது திட்டமிட்டு உன்னுடைய காட்டை எரிச்சிட்டாங்கன்னாலும் அந்த கறி தான் இருக்கு, அந்த கறி மேல மழை பொழியணும்னா இறைவனோட அருள் வேணும். நீ ஏன் மழையை வரவழைக்க முடியாது? அதே போல யாரும் திட்டமிடல, தானாவே ஒரு பாலை நிலம் போல ஆயிடுச்சு வாழ்க்கை. அதுவும் நடக்கும் வாழ்க்கையில, திட்டமிட்டே செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, தானாவே தற்செயலா நடக்கும். அது போல நடந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப பனிச்சாரல் வேணும்ல, அதுக்கும் என்ன வேணும்? அதுதான் முதல் 2 அடி. முதல் 2 அடி என்ன சொல்லுதுன்னா, திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை யாராவது எரித்து விட்டாலும் அவங்க எரிச்ச கறி இருக்குல்ல, அதுல இருந்து எல்லாமே வரும், அதுக்கான மழையாக இறைவன் வருவான். தற்செயலா நடந்துருச்சுங்க, திட்டமிடலை யாரும், பாலையாயிடுச்சு, வறண்டுருச்சு வாழ்க்கை, அங்கேயும் பனிச்சாரலாக இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதுதான் முதல் 2 வரி. இப்ப இந்த பாட்டை, இத 2 வரியா, இந்த பாட்டை எப்படி எல்லாம் பாடலாம்? இப்ப நம்ம ராகத்துக்கு வரோம். இப்ப இந்த உணர்ச்சி தெரியுதா உங்களுக்கு? இந்த உணர்ச்சியில ஒரு அவலம் இருக்குல்ல, யாருக்கோ இது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? திட்டமிட்டு ஒரு காடு எரிக்கப்பட்டு வெறும் கறி ஆயிடுச்சு. அதுல வெறும் திட்டம் மட்டும் இல்ல, தற்செயலான நிகழ்வுகளும் இருக்கு. ஆக மொத்தம் காடு கறி ஆயிடுச்சு, நிலம் பாலை ஆயிடுச்சு. இதுதான் நிலைமை. இது அவலம், இது ஒரு துயரம் தானே. இதை எப்படி பாடலாம்? இதை எப்படி வெளிப்படுத்துறது? இப்ப இந்த உணர்ச்சி ஒரு மனிதருக்குள்ள இருக்கு, இப்ப உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கும் பல நேரங்கள்ல ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய வயது பட்டறிவுக்கு ஏற்ப இந்த உணர்ச்சி உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். யாராவது திட்டமிட்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்க, தற்செயலாவே உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கோவப்படுறீங்க. முதல்ல வந்தோம்ல, கோபம் வருது, ஆனா யாரும் கண்டுக்கல. அழுக வருது, கண்டுக்கல. சோகமா இருந்தும் கண்டுக்கல. இப்ப என்ன செய்யலாம்? இப்போ ஒரு பாட்டு பாடலாம் இல்லையா? இதுதான் கலை வடிவம். பாட்டு பாடலாம், இல்லைன்னா பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கலாம். ஆனா பாட்டு பாடுங்கன்ற, இப்படி ஒரு பாட்டு பாடலாம். இந்த பாடல் பாடுறதோட என்ன ஆயிடுதுன்னா, அது முடிஞ்சிருது, இந்த கதை முடிஞ்சிச்சு, அடுத்த கதை வருது. அதுதான் இசையுடைய சிறப்பு. நீ எப்ப உன்னுடைய அழுத்தமான உணர்ச்சிய கலை வடிவமா வெளிப்படுத்திடுறியோ அதோட அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது இப்படி என்ன பண்ணிருக்கிறன்னா, அதை கலைச்சிட்ட. இனி நீ இன்னொரு வடிவத்தை மட்டும்தான் போடுவ, அந்த வடிவம் உன் வாழ்க்கையில கிடையாது. அடுத்த வடிவத்துக்கு போலாம், வேற கோலம் போடு, உன் கையில மாவு இருக்கு. வேற கூந்தலை பின்னு, உன்கிட்ட கூந்தல் இருக்கு, வளர்ந்துட்டே இருக்குது. உன்கிட்ட நிறைய வண்ணங்கள் இருக்கு, அதை வச்சு வேற ஒண்ணு தீட்டு, வேற ஒரு படம் போடு. உனக்குள்ள தாளங்களும்
பண்ணரிகளும் சுரங்களும் கொட்டி கிடக்கு. அதை வச்சு வேற ஒரு பாட்டு பாடிட்டே இரு. அப்ப நீ எங்கேயாவது அடங்குவியா? உன்னை ஏதாவது ஒண்ணு அடக்க முடியுமா? ஒண்ணு அடக்குதுன்னா நீ அதை என்ன பண்ணலாம்? கலைக்கலாம். அதான் கலை. ஏதாவது ஒண்ணு கட்டுப்படுத்துச்சுன்னா அது நீ என்ன செய்ய முடியும்? கலைச்சிடு. கலைச்சி இப்ப நீ சீர்குலைக்கல, நீ என்ன செய்யற? கலைக்கிற. கலைச்சிட்டு நீ என்ன செய்வ? அடுத்து என்ன செய்ய போற? வேற ஒரு வடிவத்தை வரையணும். இதுதான் மனிதர்களுக்கு இறைவன் வழங்கிய பேரருள். நீங்க எவ்வளவு பெரிய துயரத்தையும் கடந்துடலாம். இதுதான் இறுதி, இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா கூட நீங்கள் கலை வழியாக அதுல இருந்து வெளியில வந்துடலாம். கலை வழியாவே வெளியில வந்துடலாம். உனக்கு வரைய தெரிஞ்சா நீ வரையலாம், வெளியில வந்துடுவேன். அதுல என்ன தேவைன்னா, நீங்க எல்லாரும் கத்துக்க வேண்டியது அப்படின்னா என்னன்னா, எப்பொழுதுமே கலையில உனக்கு உண்மையா இருக்கணும். நீ யாராவது கேட்கறாங்கன்றதுக்கு எதையுமே செய்யக்கூடாது. புரியுதா? உனக்கு என்ன தோணுதோ அதை தான் நீ கலையா வெளிப்படுத்தணுமே தவிர மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யக்கூடாது. இதுதான் கலையின் நேர்மை. மற்றவங்களுக்கு பிடிச்சதுக்காக செய்யக்கூடாது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யணும். அது உண்மையா இருந்தா மற்றவங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஒரு பாடலுக்கு இசை அமைக்கிறோம், கந்தமை அமைக்கிறோம். அப்படி அமைக்கும் பொழுது இது மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு நினைச்சா, இப்ப நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை, சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி நினைச்சேன்னு வச்சுக்கேன், அந்த பாட்டு உருப்பட, அதாவது போலி இல்லை, நான் எனக்கு நேர்மையா இல்லைல்ல, நான் எனக்கே நேர்மையா இல்லாம ஒரு பாடலை எப்படி பண்ணாக்குறது? எனக்கு இந்த பாடல் இதான் உணர்ச்சி என்று எனக்கு என்ன தோணுதோ, அது சரியோ தவறோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு இதுதான் தோணுதுன்னா அந்த வடிவம் தான் எனக்குள்ள இருந்து வருதுன்னா நான் அதை மட்டும் கொடுத்தாதான் அது கலையின் நேர்மை. அப்படியே பாடுறதே எழுதுனா எழுதிட்டே பாடுறோம். இது நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அன்புரை நெஞ்சை பாட்டு அடுத்து கேட்டீங்க இல்ல, அன்புரை நெஞ்சு ஒரு 2 அடி பாடுங்க. அன்புரை நெஞ்சே, அன்பு உரையும் நெஞ்சே, அடைவார்க்கு அருமறை, பண்பு உடைய நெஞ்சே, உழல்வார்க்கு ஒரு துறை. அப்படின்னா என்ன? அன்பு உரையும் நெஞ்சு. அதாவது அன்பு உறைஞ்சு போய் கிடக்குங்க, அது அசையவே அசையாது. இப்ப நான் சொன்னல, இப்ப நீங்க உங்களுடைய இந்த காலத்துல யாருக்காவது துணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் அன்புதான். இன்னும் 40-50 ஆண்டு கழிச்சு நினைச்சாலும் அன்பு அப்படியே இருக்கு. ஆனா வடிவம் மட்டும் என்ன, ஒரு நாள் சும்மா கை குலுக்கிறதா இருக்கு, ஒரு நாள் ஏதோ ஒரு உதவி செய்யறதா இருக்கு, ஒரு நாள் உணவு கொடுக்கறதா இருக்கு, ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா பாத்துக்கிறதா இருக்கு. இந்த மனிதர்களே மாறுபடுறாங்க. முதல்ல நீங்க 4 பேரை பாத்தீங்க, இப்ப 4000 பேரை கூட பார்க்கலாம். ஆனா எது உறைஞ்சிருக்கு? அன்பு. அந்த மாதிரி அன்பு உறையும் நெஞ்சம் இருக்கே, அது என்னது? அன்புரை நெஞ்சே, அடைவார்க்கு அருமறை. இப்போ உன்ட்ட அன்பு உறைஞ்சு இருக்குன்னு வச்சுக்கேன், உன்னை அடைவார்கள் இருக்காங்கல்ல, எனக்கு ஏதாவது செய்து கொடுங்க அப்படின்னு அல்லது உதவி கேட்டோ அல்லது உன்னோட துணை கேட்டோ வர்றாங்களா, அதான் அடைவார். அது அருமறை. அப்படின்னு மறைன்னு என்ன? வேதம். வேதம்னா என்ன? என்னென்னவோ பாடுறதா படிக்கிறதா? நான் திருவாசகம் தேவாரத்தையும் எல்லாமே சேர்த்துதான் சொல்றேன். அதெல்லாம் படிக்கவே வேண்டியது இல்லை. நீ அன்பா இருந்துட்டாலே போதுமே. அன்பு தானே சிவம். அப்ப அன்பு உன்னுடைய நெஞ்சத்துல உறையுதுன்னா உன்னை அடைபவர்களுக்கெல்லாம் நீ என்ன ஆயிடுறதுன்னா உன்னோட மனதே வேதம் ஆயிடுது, உன் நெஞ்சமே வேதம். அப்ப என்ன, நீ சொல்ற சொல்லு எல்லாமே மந்திரம் ஆயிடும்.
அன்பு வழிபட்டு நீ ஒண்ணு சொல்றன்னா மந்திரம். மந்திரம்னா என்னன்னு நீ சொன்னா நடக்கும். நீ சொன்னா என்ன நடக்கும்? இப்ப பார், அந்த மரத்துல இருந்து தேங்காய் விழுவும் சொல்லி அந்த மாதிரி வேடிக்கை கூத்தெல்லாம் கிடையாது. அந்த தேங்காய் விழுவும், இப்ப பங்கு சந்தை விழுவும், அது இல்ல. அன்பு, அன்பு உறையும் நெஞ்சம் அடைவாருக்கு அருமறை. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தவங்க வந்து ஒன்ட்ட வராங்க, ஏதோ ஒரு துயரத்தில் வராங்கன்னு வச்சு, ஒரு பொருளாதார நெருக்கடியிலே வராங்கன்னு வச்சுப்போம். ஓன்ட்ட இல்லை கொடுக்குற அளவு, அது தேவையில்லை. ஆனா உனக்கு அவங்க மேல அன்பு இருக்கு. ஐயோ இவங்க இப்படி தவிக்கிறாங்களே, நீ தவிச்சிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. ஐயோ தவிக்கிறாங்களே, நீயும் தவிச்சிட்டு இவங்களுக்கு ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு நினைக்கிறல்ல, அதான் அந்த நெஞ்சம். அப்போ நீ சொல்லுவ, உன்னை அறியாம சொல்லுவ, சரியாயிடும் விடுங்கன்னு நீ உண்மையா சொன்னீங்கன்னா சரியாயிடும். அதான் சொல்றது நடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் மீண்டும் சொல்றேன், உங்ககிட்ட யாராவது ஒரு உடல்நலம் முடியலன்னே வர்றாங்க, சும்மா புலம்புறாங்க, நீ பதறிட்ட. அந்த அன்புல இருந்து நீ சொல்ற, உண்மையாவே நீ சொல்ற, இது சரியாயிடுங்க அப்படின்னு நீ சொல்றன்னா அது மந்திரம் ஆயிடுச்சு. அதான் வேதம். வேதன்றது என்ன? பல மந்திரங்களுடைய ஒரு தொகுப்பு தானே வேதம். திருவாசகம் நமக்கு வேதம், அதுல இருக்கிற எல்லாம் மந்திரங்கள். அவர் இல்லாததையா சொன்னாரு? நடந்ததை சொன்னாரு, நடந்துட்டு இருக்கிறத சொன்னாரு, இப்படி எல்லாம் இருந்தா அப்படி எல்லாம் வாழலாம்னு நடக்க போறத சொன்னாரு. எல்லாமே உண்மைதானே? அதனால அது வேதம். திருவந்தாதி, அற்புத திருவந்தாதி படிக்கிறோம் நம்ம. அந்த அற்புத திருவந்தாதி இருக்கிறதெல்லாம் என்னது? மந்திரங்கள். அந்த மந்திரங்களோட தொகுப்பு அது என்ன? வேதம். நமக்கு அது ஒரு வேதம். இப்படி நூல்கள்ல இல்ல, உன்னோட நெஞ்சத்திலே இருக்கலாம் அப்படின்றதுதான் முதல் வரி. அன்புரை நெஞ்சே அடைவார்க்கு அருமறை. அடுத்து பண்புடை நெஞ்சே உழல்வார்க்கு ஒரு துறை. பண்புன்னா என்ன? பண்பட்ட மனது சொல்றோம்ல, உணர்ச்சிகள் எல்லாம் குதிக்காம, ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பொருட்படுத்தாத ஒரு மனநிலை. சும்மா அப்படி வச்சுங்க, எளிமையா வச்சுக்கங்க. அது மட்டும் இல்ல, தொன்று தொட்டு இருந்து வர்றது. அதாவது இன்னைக்கு நீ இருக்கிறன்னா, நீ இன்னைக்கு பிறக்கல, நீங்க எல்லாருமே ஏற்கனவே பிறந்திருக்கீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பூமிக்கு முதல் முறையா வந்திருக்கிறீங்க. முதல் முறையா வந்திருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி நீங்களே தவழ்றீங்க, நீங்களே எந்திரிச்சு நடக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, சொன்னா புரியுமா? அப்போ ஏற்கனவே தவழ்ந்ததுனால தானே இப்போ வந்தோடனே தவழ தெரியுது. ஏற்கனவே போய் காம்பை சப்பி பால் குடிக்கிற பழக்கம்னால தானே கண்ணே துறக்காம சப்பி சப்பி பால் குடிச்சு. நானும் அப்படித்தான் குடிச்சேன், நீங்க எல்லாருமே அப்படிதான் குடிச்சோம். அப்ப ஏற்கனவே பிறந்திருக்கிறோம், பிறவிகள் மாறிட்டே இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து உங்களுடைய முந்தைய பிறவிகள்ல உள்ள உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன சேர்ந்துட்டே இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் பண்புன்றது. பண்பட்டு இருக்கிறது சொல்லுவாங்கல்ல. நிலத்தை பண்படுத்துறதுன்னு என்ன? ஒரு நிலம் நிறைய நீரை தேக்கி வைக்கிற மாதிரி இருக்கு, மேல கீழே வந்து நீர் அப்படியே வடிச்சு விடுற மாதிரி இருக்கும். இப்ப இதை நல்லா உழுது எரு கொட்டி வச்சிட்டோம்னா என்ன பண்ணும்? அதிகமாகவும் தேக்காது, அதிகமாகவும் வடிச்சு விடாது. இதான் பண்படுத்துறது. புரியுதா உனக்கு? மேடு பள்ளம்லாம் இல்லாம சீராக்கிட்டோம்னா பண்படுத்துறோம். அப்ப என்னன்னா, எது ஒன்றுமே அதிகம் இல்லாம எதுவும் குறை இல்லாம ஒண்ணு இருந்ததுன்னா அது பண்பட்டதுன்னு பொருள். அது இப்ப இசையில பண்ணுன்னு சொல்றோம்ல நம்ம, பண்ணிசை அப்படின்னா என்ன பொருள்? அது தாளம் மட்டுமே அட்டி காது கிளியும், குரல் கேட்காது அப்படி இல்லை. இல்ல குரல் மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லை. சொல்லுக்கு பொருள் மட்டும்தாங்க முக்கியம், எனக்கு தாளம் முக்கியம் இல்லை அப்படி இல்லை. எல்லாத்தையும் ஒரு சீரா வச்சிருந்தா அது என்னது? குரலும் முக்கியம், அதோட இன்றியமையாமோ அது இருக்கும், கருவிகளுக்கு தேவையானவோ அது இருக்கும், சொல்லுக்கு பொருள் வேணுமா இருக்கும். இப்ப இது என்ன, எல்லாத்தையுமே ஏற்ற இறக்கலாம கொண்டு வந்துடும்ல, அதுதான் பண்பு. இப்ப பண்பு உடைய நெஞ்சுனா என்ன? இத போல நான் சொன்னேன்ல, இதுவரைக்கும் நீங்க வந்து பிறந்து வந்த எல்லா பிறவிகளோட கருத்துகளையும் உங்களுக்குள்ள இப்ப நான் பேசுறது உங்களில் பலருக்கு புரியுதுன்னா, ஏற்கனவே நீங்க
பல பிறவிகள்ல இந்த கருத்துக்களை கேட்டிருக்கீங்க. இல்லைன்னா புரியாது உங்களுக்கு. இல்லைன்னா இது எப்படி புரியும் உங்களுக்கு? இப்பதானே முதல் முறை கேட்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இசை நிறைய பேர் இசையில் ஈடுபடுறீங்கல்ல, துளி எல்லாம் ஈடுபடுறீங்கல்ல, எத்தனை நாள் பயிற்சி எடுத்திருப்பான் நீங்க? நீங்க இதுக்கு வெக்கப்படக்கூடாது, பதில் சொல்லணும். சரி, தாளம் போட்டல எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்ட? பழகிற வரைக்கும் பயிற்சின்றது ரொம்ப முக்கியமான பதில். எத்தனை நாள்னு கேட்டேன். ஒரு தங்கல் முழுக்க பயிற்சி எடுத்திருப்பியா? 2 தங்களா? 2 தங்களா 40 நாள். 40 நாள் கழிச்சு நீ தாளம் போட ஆரம்பிச்சல. சரி, இப்ப என்னடா இந்த இவனை பிடிப்போம். நீ எவ்வளவு நாள் கத்துட்ட? இப்போ மதங்கம்லாம் வாசிக்கிறல்ல, மதங்கம் வாசிக்கிற, முழவு இசைக்கிற எல்லாமே வந்துருச்சுல்ல. எத்தனை நாள் பயிற்சி எடுத்துட்ட? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு கேட்டுறேன், உனக்கு நான் தனியா பயிற்சி கொடுத்தனா? கொடுக்கவே இல்லைல்ல. அப்படின்னா யோசிக்கிற, பயிற்சியே எடுக்கல. எடுத்தோன்னே வாசிக்கிட்டே இருக்கிற, ஒரு சில நாட்கள் பிறகு வந்தது. சரியா தவறா நான் சொல்றது? ஏன்னா நான் பயிற்சி கொடுக்கல. நீ எத்தனை நாள் இங்க வந்து தேய் நரம்பிசை எவ்வளவு நாள்ல இந்த சுரங்களுக்கு எல்லாம் வாசிக்க தொடங்கின? வந்த அன்னைக்கே வாசிட்ட பட்டணத்தார் பயிலகத்துல. உனக்கு அடிப்படை தெரியும், ஆனா சுரவரிக்கு வாசிக்கிறது இங்க வந்து தானே வாசிக்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் வெளி உலகத்துல போய் கேட்டு பாருங்க, ஒரு மதங்கம் வாசிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு கால பயிற்சி ஆகும்னு கேட்டு பாருங்க. ஒரு மதங்கம், மிருதங்கம் இருக்கு இல்லையா, இந்த மதங்கத்தை ஒரு ஆசிரியர்கிட்ட கத்துக்கிறதுக்கு, அவங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, குருன்னு சொல்லுவாங்க, முறையான சொல் தான். ஒரு குருகிட்ட கத்துக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும்னு கேட்டு பாருங்க. சில பல ஆண்டுகள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 7 ஆண்டு கத்துக்கிட்டவங்களா இருக்காங்க. எவ்வளவு? நீங்க என்னடா போற போகல எடுத்தோன்னே. இப்ப நம்ம கிட்ட மதங்கம் வாசிக்கிற யாராவது 1 மாதம் கத்துக்கிட்டவங்களாவது உண்டா? 1 மாதம், ஓரிரு நாட்கள்ல மதங்கம் வாசிக்கிறாங்க இல்லையா நம்மகிட்ட இருக்கிறவங்க. இப்போ ஒரு தேய் நரம்பு வாசிக்கிற வயலின் குறைச்சல 7 ஆண்டு ஆகும் சுரவரி வாசிக்கிறதுக்கு இல்லையா. ஆனா வந்த அன்னைக்கே வாசிச்சிருக்கிறான் சுரவரிய. முதல் நாளே அந்த பயிலகத்துல ஏதோ ஒரு சுரவரி கொடுக்குறேன், பதிவுக்கே வந்துட்டியே. இதுக்கு என்ன, இது எதனால் நிகழ்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி நிறைய சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இசைக்கலைஞர் பாடுறவங்கள, முதல் நிலையில பாடுறவங்கள பெரும்பகுதியினர் இசை பயிற்சி இல்லாதவங்க தான். எங்கேயும் போய் கத்துக்கல. இது எப்படி நடக்குது? சரி, இது இப்படி நடக்குதுன்னா எல்லா இடத்துலயும் நடக்கணும்ல. எல்லா இடத்துலயும் நடக்கல. நான் தான் சொல்றேன், 6 ஆண்டு 7 ஆண்டு ஆகும் இந்த கருவிகள் கத்துக்க. அதுவே உங்களுக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்றது. இதுதான் பண். புரியுதா? நீ இப்ப வரல, நீ ஏற்கனவே பிறந்த, பல முறை பிறந்தீங்க. இந்த விருப்பம் உங்களுக்குள்ள ஒரு கல்லா இருந்துச்சு. இத கல். நீ வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருக்கலாம், 10,000 ஆண்டுக்கு முன்பு பிறந்திருக்கலாம், மயன் வாழ்ந்த காலத்திலே கூட பிறந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா நீ இன்னைக்கு ஒண்ணுல தொட்ட உடனே அது உனக்கு வருது இல்ல. அதுதான் அந்த பாடல்ல சொன்ன மழை. விதை தூவி விதையோடையே மழை வருது. நீ இப்ப கரியா இருக்கிற, பிறவிகள்லாம் அழிஞ்சு போச்சுல கரி. நீ இப்ப கரி, நீ வந்து இந்த கரியில இருந்து எதை வேணாலும் முளை வைக்க முடியும். ஏன்னா இந்த கரி ஏற்கனவே என்னது, சிறுத்தை, புலி, யானை, ஆலமரம், அருகம்புல்லு, இது போன்ற ஒரு பெரிய காட்டோட கரி. நீ இப்ப நான் சொல்றது ஒரு உவமையா நீ நினைச்சுக்க கூடாது. இதுதான் வந்து அடிப்படையான பிறவி கொள்கை. பிறவி கொள்கை என்ன சொல்லுது? பிறவி கொள்கையில என்ன சொல்றோம்னா, யாருமே இன்னைக்கு பிறக்கல.
எல்லாருமே ஏற்கனவே பிறந்திருக்கிறோம். பிறந்து 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 தான் வரோம். இன்னைக்கு நம்ம கரியா இருக்கிறோம். இதுல இறைவன் மழையோட விதைய தூவிட்டான்னா நம்ம அதுவா முளைச்சிருவோம். எந்த விதைய தூவணும் அல்லது நான் என்ன மாதிரியான காடாகணும் அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் உன் வேலை. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை, என்ன இப்படி ஒரு காடாக்கு, அவ்வளவுதான். அப்படி காடாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தீங்கன்னா நீ பண்பட்டு இருக்கிற. அதான் பண். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு உனக்கு புரியணும். நீ ஏற்கனவே பெரிய காடா இருந்த, ஏற்கனவே பாலைவனமா இருந்த, அதுல பனிச்சாரல் வந்தது, மீண்டும் அதுல முளைச்சுது. இப்போ உங்களோட ஒவ்வொருவருடைய ஒரே ஒரு வினைப்பாடு அல்லது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, என்னவாக மாறணும் அப்படின்னு நீங்க விரும்புறது தான். எதுவுமே உனக்கு புதுசு இல்லப்பா. இசை புதிது இல்லை, ஆடல் புதிது கிடையாது, இல்லை போர்க்கலை கற்றுக்கணுமா புதிது இல்லை, எழுதணுமா நீ ஏற்கனவே எழுதியிருக்கிற, படிக்கணுமா நீ ஏற்கனவே படிச்சிருக்கிற. இதெல்லாமே கல்வி உனக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அதை கலைக்கணும். அந்த காலத்துல இருந்த கல்வியோட வடிவம் வேற, இன்னைக்கு வேற வடிவம். நீ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அத ஒரு கலை வடிவம் கலைக்க வேண்டியிருக்கு. இதுதான் கல்வி. அப்ப நம்ம மறுபடியும் இந்த பண்புடைய நெஞ்சுக்கு வரும். இந்த மாதிரி நெஞ்சம் பண்புடையதா இருக்கு. அதாவது நான் புதிதல்ல, நான் பண்பட்டு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்துட்டேன்னா உன்னோட மனம் என்னவாயிடுது? பண்பு உடைய நெஞ்சம் ஆயிடுது. அது என்ன செய்யும்னா, பண்புடைய நெஞ்சே உழல்வார்க்கு ஒரு துறை. உழல்றதுன்னா என்ன? உழல் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களே, வீட்டுல உங்களை திட்டும் போது சொல்ல மாட்டேன், போட்டு உழட்டாத அப்படின்னு சொல்லுவாங்களா? சில தென் பகுதியில, தென் தமிழத்துல அது ஒரு பேச்சு வழக்கு, உழட்டிட்டே இருக்காத போட்டு அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, ஒண்ணு போறேன்னு சொல்லு, இல்லைன்னா போகலன்னு சொல்லு. இப்ப சில நேரத்துல போறியா, போறேன் ஆனா அப்படின்ட்டு பதில் சொல்லாம விட்டுட்டா அது என்னது? உழல்னா என்னன்னா, இப்ப சுழல்னு ஒரு சொல் இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே சுற்றி கொண்டுதான் அது என்னது சுழல். அதோடைய அடிப்படை சொல் தான் உழல். அதாவது உழல் தான் இச்சோட சேர்ந்து சுழல் அப்படின்னு ஆகுது. புரியுதா? உழல் தான் இக்கோட சேர்ந்தா குழல் அப்படின்னு ஆகும். குழல் இப்ப காத்து பாத்தீங்கன்னா, குழல்ல என்ன பண்ணும், நல்லா குழலுடைய நீளத்துக்கு காற்று என்ன பண்ணும், உடனே வெளியேறிடாது, அங்கேயே உழன்று கொண்டு சுத்திட்டே இருக்கும். புரியுதா உனக்கு? உழல்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ளேயே அலைந்து கொண்டிருந்தால் அது உழல். அது இக்கோட சேர்ந்தா குழல்னு ஆயிடுது, இச்சோட சேர்ந்தா சுழல்னு ஆயிடுது. இப்ப உழல்வார்னா என்னன்னா, மனநிலையில போட்டு ஒழட்டி அதை கடந்து செல்லல, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா அதை கடந்து செல்றது கிடையாது, அதுலயே கிடக்கிறது. சுழல்ல சிக்கன மாதிரி அப்படி சொல்லல, அதுதான் உழல்வார். ஏதாவது ஒரு சிக்கல்ல இருந்து மீண்டு வராமல் அதற்குள்ளே இருப்பவர்கள் நம்ம என்ன சொல்றோம்? உழல்வார் அப்படின்றோம். உன்னுடைய நெஞ்ச பண்பு உடையதா இருந்துச்சுன்னா, நீ பண்பட்ட நெஞ்சத்தோட இருக்கிறீன்னா, உன்னை அடைபவர்களுக்கு நீ யாருன்னா, உழன்று கொண்டே இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கை தூக்கி போடுற ஒரு துறை. துறைன்னு என்ன? துறைமுகம்னு சொல்றோம்ல, படித்துறை. ஒரு கடல் இருக்கு, இல்ல ஒரு பெரிய ஆறு இருக்கு, அதுல ஒரு துறை இருக்கு, படித்துறை, குளியல் துறை இப்படிலாம் இருக்குல்ல, படகுத்துறை. அங்க அந்த நீர்நிலையில கரையேறினா உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதான் துறை. நீ பண்பட்ட நெஞ்சத்தோடு இருந்தால் உழல்வார்ல உன்னை ஒரு துறை போல அங்க போனா போதும், தேடி வருவாங்க. அதனாலதான் அந்த பாடல் என்ன சொல்லுது? பண்புடைய நெஞ்சை உழல்வார்க்கு ஒரு துறை. மறுபடியும் பார்ப்போம். அன்புரை நெஞ்சு அடைவார்க்கு அருமறை, அரிய மறை. பண்புடைய நெஞ்சம்ன்றது என்ன? உழல்வார்க்கு ஒரு துறை. சரி,
இப்ப இந்த பாட்டோட பொருள் சொல்லிட்டேன்ல. இப்ப இந்த பாட்டை பாடணுள்ள ஒரு உணர்ச்சியா 2 பாடலோட முதல் 2 3 4 அடிகள் பாடுறோம். ஒண்ணு எரியுண்ட காட்டின் கரிமேல் விதை தூவி பெய்யும் மழையே, இதை மட்டும் வச்சுப்போம். அன்புடை நெஞ்சு அடைவார்க்கு அருமறை, பண்புடை நெஞ்சே உடல்வார்க்கு ஒருத்தர். இப்போ இதோட உணர்ச்சி வேற, அதோட உணர்ச்சி வேற. எரியுண்ட காடு எதுல இருந்து வருதுன்னா ஒரு அவலம், பெரிய துயரம். ஆனா அது துயரம் மட்டுமா இல்ல, அது கீழே என்ன வருது? ஒரு மீட்பு வருது, ஒரு இதம் கிடைக்குது. அந்த பாடல் என்ன சொல்லுது? பதைகின்ற போதிலும் புதைகின்ற போதிலும் வதைகின்ற போதிலும் வெறும் புடை. அதாவது நீ வதப்பட்டு இருக்கிற அப்படின்னா சுத்தில இருக்கிறது, அதாவது அது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு அது என்ன சொல்றது? என்னன்னு கேட்கணும்ல, உனக்கு என்னாச்சுன்னு கேட்கணும், நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கணும். அது வேலையை பார்த்துட்டு இருந்ததுன்னா அதான் பதையாத பலர் சூழல் என்னது? வெறும் புடை. அது எங்கேயாவது மோதிட்டா புடைச்சிக்கல. அந்த மாதிரி தலையில மோதினா தலை புடைச்சிக்குது, அது தலை கிடையாதுல்ல, அது புடப்பு மறுபடியும் உள்ள போயிடும். அது போல சூழல்ல இருக்கிறவங்க யாருமே நீ வதைப்படும் பொழுதும் கண்டுக்கலன்னா அது வெறும் புடை. ஆனா இறைவனுடைய குறிப்பா அன்னையுடைய அருளால கிடைத்த ஒரு இதத்தை பற்றி அந்த பாடல் சொல்லுது. அதாவது அவலமும் இருக்கு, அந்த அவலத்தின் போது கிடைத்த இதம். அதுதான் பாடல் பேரு, இதம் தந்த அழுத்தி தானே. சரி, இப்ப இந்த உணர்ச்சி ஒண்ணு அவலம் துயரம், இன்னொன்னு துயரம் மட்டும் கிடையாது. அதுல இருந்து எனக்கு ஒரு இதம் கிடைக்குது. நீ கடுமையா விழுந்து கிடக்குற, மனநிலையா வீழ்த்தப்பட்டு கிடக்குற, ஒரு அறைக்குள்ள இருக்க அப்படி வச்சுக்கேன். ஒரு அறையை விட்டு வெளில போக உனக்கு பிடிக்கல, அறைக்குள்ளே இருக்கிற, அப்படியே புழுங்குது உனக்கு. நீ உன்னால மனம் விட்டு பேச முடியல, நீ பேசினா பிடிக்கலையா இருக்கும், அல்லது நீ பேசினா புரியல. அப்ப நீ தனிமைப்பட்டு இருக்கிறதா வச்சுக்கோ. அப்படி இருக்கிற இந்த நிலையில இப்படியே பல நாட்கள் போகுது. அந்த நிலையில ஏதாவது ஒரு மாலை பொழுதுல அப்படிங்கிற லேசா கதவை திறந்துட்டு ஒரு குளிர்ந்த காத்து ஒண்ணு மேல வீசினா அது எப்படி இருக்கும்? இதமா இருக்கும். இப்போ சிக்கல் தீர்ந்துடல, ஆனா அந்த காற்று உன் மேல படும் பொழுது உனக்கு ஒரு இதம் கிடைக்குது இல்ல, அது உன்னை எழுப்பிடும். உன்னை எழுப்புறதுக்கு தான் ஆள் வேணும். எழுந்திருச்சுன்னா நீயே உன் சிக்கல்களை தீர்த்துருவ. நீங்கள் ஒவ்வொருவருமே உங்க சிக்கல் நீங்க தான் தீக்கணும். எந்த காலத்திலயுமே யாரும் உங்க சிக்கலை தீர்க்க மாட்டாங்க. ஆனா நீ கீழே விழுந்து கிடக்கும் பொழுது உன்னை எழுப்புறதுக்கு ஒரு கை வேணும். அதுதான் இதம். ஒரு இதமான உணர்ச்சி உனக்கு கிடைக்கணும், ஒரு இதமான நம்பிக்கை கிடைக்கணும். அது ஏன் இதமான நம்பிக்கைன்னு சொல்றேன்னா, உன்னால முடியும், ஏன் இப்படி கிடக்குற, எழுந்து தொலை அப்படின்னு சொல்ல, அது ஒரு கொடுமை. நம்பிக்கையை கூட இதமா கொடுக்கணும்ல. நம்பிக்கை, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, சரி ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல, பேச்சுக்காது ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன். உண்மையா சொல்றதுதான் மந்திரம், நான் இருக்கேன் பாத்துக்கலாம். அப்படி யாராவது சொன்னா எப்படி இருக்கும் உனக்கு? அதான இதம். அப்ப நீ எழுந்திருச்சிருவ. எழுந்ததுக்கு அப்புறம் நீயே உன் சிக்கலை சரி பண்ணிக்குவ. நீ தான் எந்த காலத்திலயும் உன் சிக்கலை தீக்கணும். யாரும் தீக்கணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. கடைசியில கட்டையில போற வரைக்கும் அல்லது மண்ணுல புதையிற வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உன் சிக்கலை நீ தான் தீக்கணும். யாரும் தீக்கணும்னு எதிர்பார்க்கறதே தவறு. ஏன்னா அப்படி யாராலையும் தீக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். மற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, செய்ய முடியும்னா நீ அப்படி தீர்க்கும் பொழுது உனக்கு துணையா இருக்கலாம். இன்னொருத்தரோட சிக்கலை போய் நீ தீர்க்க முடியாது. ஆனா அவங்க சிக்கல் தீர்ப்பதற்கு நீ துணையா இருக்கலாம். உனக்கு
உனக்கு வந்து சும்மா வயிற்றுல வந்து ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, தீர்வு எங்க இருந்து வரும்? வயிற்றுக்குள்ள இருந்து தான் வரும். வெளியில இருக்கிறது என்ன செய்யலாம்? ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கலாம், உனக்கு குளிக்கிறதுக்கு உதவி செய்யலாம், பொருத்தமான உணவு கொடுக்கலாம், சில வேளைகளில் மருந்து கொடுக்கலாம், 4 வார்த்தை நல்லா பேசலாம், கையை பிடிச்சிக்கலாம், மார்பிள சாய்ச்சி தட்டி கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் செய்யறது எதுக்காகனா நீ எழுந்திருக்கணுன்றதுக்காக. நீ எழுந்தா உன்னோட வலிய உன் உடம்பே தீக்கும். உன் வலி யாருமே வாய்க்குள்ள கையை விட்டு ஒரு அமுக்கி இத முடிஞ்சுன்னு சொல்ல முடியும். உன் வயிறு வலி தீர்ந்துருச்சு, நான் அதை பிடிச்சி அமுக்கிட்டு சொல்ல முடியாது, வலி அதிகமாயிடும். அப்போ இந்த இதம் என்பது என்னன்னா, கையேறு நிலையில அந்த பாடலோட கடைசியில் என்ன இருக்கும்? கடைசியில இருக்கும் பாரு, கரை காட்ட ஆமா, கரை காட்ட விரல் நீட்டும் உறவாக கரை ஓய். அது பாரு, கரை காட்டன்னா என்ன? கடல்லையோ இதுலயோ வெள்ளத்திலயோ இருக்கிறோம்னா அதுக்கு பொருள் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது கரை காட்ட விரல் நீட்டும், கையை பிடிச்சி தூக்கி விட்டன்லாம் இல்ல, கரைக்கு போலாம் வா அப்படின்னு ஒரு விரல் பார்த்தா, நீ தனியா வெள்ளத்தில் நீந்திட்டு இருக்கிற, ஒரு கை வந்து அப்படி நீட்டுது, இந்த இருக்கு கரைன்னு காட்டினாலே போதுமே, யாருமே இல்லை இது வரைக்கும், ஒரு கை வந்து அதுதான் கரைன்னு காமிச்சிருச்சுன்னா போதுமே, நமக்காக யாரோ இருக்காங்கன்றது அந்த இடத்துல ஒரு மந்திரம் ஆயிடுதுல்ல. நீ யாருமே இல்லை அப்படின்னு இருக்க, தனிமையில இருக்கிற மனநிலையா நான் சொல்றேன், மனநிலையா நீ தனிமையில இருக்க, தவிச்சிட்டு இருக்கிற, அப்போ ஒரு விரல் வந்து அதுதான் கரை அப்படின்னு காட்டுது, வா போலாம் அப்படின்னு சொல்லுது. உன் கையால தான் நீ நீந்தணும், யாரும் வந்து இடது கையை தூக்கு வலது கையை தூக்கு நீச்சல் அடிக்க முடியாது, நீ தான் நீந்த போற, உன் காலால தான் நீந்த போற, உன் நுரையீரல தான் மூச்சை பிடிச்சி இழுத்து தண்ணியில மிதக்க போற. இது இன்னொரு மனிதர் செய்ய முடியாது, செய்ய வேண்டியது இல்லை. ஆனா என்ன தேவை இருக்கு? நான் இருக்க வா அப்படி சொல்றதுக்கு தேவை இருக்கு. அப்பதானே நீ பொருள் என்ன இருக்கு? எதுக்காக நீந்தணும்? யாருமே இல்லைன்னா எதுக்கு இருக்கணும்? இருக்காங்க என்பது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்பிக்கையா இதம் கொடுக்குது, இதமா நம்பிக்கை கொடுக்குது. மாறாக கரையில் நின்று உன்னால முடியும், நீந்தி தொலை, நீ கைய கால இப்படி வைக்கிறதா உன் பிரச்சனையே, ஒழுங்கா நீந்து, மத்தவங்களாம் எப்படி நீந்துறாங்க பாரு, இப்படி எதனா மூங்கி செத்து போய், இது ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான், இது கொடுமையா நம்பிக்கை கொடுக்கறது. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுன்னா, நம்ம நீந்துனா இந்த மூஞ்சில தான் போய் கரையேறணும், நம்ம நீந்தே வேணாம் இப்படி போ, இந்த கரையை நோக்கி போகணுன்ற ஒரு விருப்பம் வந்தா கரையில கை நீட்டுற உங்கள்கிட்ட ஒரு இதம் இருக்கணும்ல. எப்போ அந்த கையை நோக்கி நம்ம போலாம் அப்படின்னு நீந்துறது இதம் தேவை. இப்ப இந்த ஒரு இதமும் இருக்கு, பேர் அவலமும், ஒரு பெரிய அவலமும் அதுல இருக்கு. அப்ப இதுக்கான இதை எப்படி இந்த உணர்ச்சிய ஒரு பாடல் ஆகணும்னா, இப்ப நீங்க அந்த பாடல் அப்படி பாடி பாருங்க. இந்த எரியுண்ட காட்டில் எரியுண்ட காட்டின் கரிமேல் விதை தூவி பெய்யும் மழையே, பகலுண்ட பாலை புலத்தே பனிச்சாரல் தூவும் அருளே, ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ ஆராரிராரிராரிரோ
பாரு, இதை சொற்கள் எல்லாம் விட்டுறேன், அப்படியே அமைதியா இப்ப நீ ஒரு தனிமையில இருக்கிற, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. காடு எரிஞ்சிச்சா, அதுல மழை காடாயிடுச்சு, பாலைவனம் பூத்துருச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு இதம் கிடைச்சிச்சு, மீண்டு வந்தாச்சு, அன்னையோடைய அருளால மீண்டு வந்தாச்சு. இப்ப திரும்பி பாக்குற, இதெல்லாம் நடந்தது. இப்ப நீ உட்காந்துட்டு திரும்பி பாக்குற. அப்படியெல்லாம் பெரிய அவலத்துல இருந்தோம்ல, இப்ப அப்படி யாருமே கை கொடுக்கலையே. ஒரு கூட்டமே இருந்துச்சு, ஆனாலும் நம்ம வதப்படும் பொழுது ஒன்றும் செய்யலையே. இதெல்லாம் தெரியும். ஆனா எப்படி ஒரு இறைவன் அருளால, நம்ம அன்னை அருளால மீண்டு வந்தோம், ஒரு இதம் கிடைச்சதே என்று நீ திரும்பி பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி உனக்கு வரும்ல, அதுதான் அந்த பாட்டு. இதுவே காடு எரியும் போது வர்ற இசை இது கிடையாதுல்ல, அப்ப வேற வரும். மீண்டு வந்துருச்சு, காடு எல்லாம் வந்துருச்சு, அதுல இருந்து நீ திரும்பி பாக்குற ஒரு இதமான உணர்ச்சி உனக்குள்ள இருக்கு. ஆனா வெறும் இதம் இல்ல, அது ஒரு ஆழ்ந்த துயரத்திலிருந்து வெளியில வந்த இதம். இப்ப நீ வரிகள்லாம் மறந்துரு, அப்படியே சும்மா முணுமுணுத்து பாரு. அப்படியே அது ஒரு புல்லாங்குழலா கற்பனை பண்ண. சும்மா அந்த உணர்ச்சி கிடைக்குதா? அப்படியே ஒரு பெரிய நெருக்கடி. அது மீண்டு ஒரு இதத்தோட இன்னைக்கு உட்காந்து திரும்பி பாக்குறேன். நான் தான் எரிஞ்சு போனேன், இப்ப நான் மறுபடியும் முளைச்சிட்டேன். நான் தான் வறண்டு போனேன், இப்ப மறுபடியும் நான் காடாயிட்டேன். இப்ப நான் எப்படி எரிஞ்சு போனனோ அதை நினைச்சு பாக்குறேன். அதுல இருந்து எப்படி நான் மீண்டு வந்தனோ நினைச்சு பாக்குறேன்றப்ப ஒரு உணர்ச்சி வரும்ல. அதனாலதான் கடைசியில அதுல ஆறாரோ ஆரிரோ போட்டிருந்தோம். ஏன்னா அன்னை தானே இதம் கொடுக்குறா. அன்னைன்னா நான் இறைவனுடைய சொல்றேன், அதான பெற்றவங்களை சொல்லல. அன்னை இறைவனுடைய ஒரு பகுதியாகிய அன்னை அருளாலதான் உனக்கு மனிதர்கள் கிடைச்சாலும் அன்னை அருளாலதான், ஒரு பொருள் கிடைச்சாலும் அன்னை அருளாலதான், மழை பெஞ்சாலும் அன்னை அருளாலதான். அப்போ நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அன்னையால் மீண்டு வந்தோம் என்ற உண்மை உனக்கு புரியுது. அப்ப நீ என்ன பண்றனா, அது ஒரு தாலாட்டு. இதோட என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய இடர அல்லது துயரத்தை கடந்து வந்தியோ, இப்படி ஒரு பாடல் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்க, இந்த பாடல் நீ பாடலாம், இந்த கருத்தை உணர்ந்து கொண்டு பாடலாம், அல்லது இப்படி ஒரு பாட்டை நீ பாடிடலாம், நீயே சொந்தமா பாடலாம். அதோட என்ன திரும்ப நடக்கும்? அது என்ன ஆயிடும்? அது கலைஞ்சிரும், இல்லைன்னா சுமக்கணும். இதுதான் வேறுபாடு. கலையோட வாழ்றதுக்கும் கல்லா வாழ்றதுக்கு என்ன வேறுபாடுன்னா, நீ கல்வியை மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு சுமக்க முடியுமா? அதான் பலருக்கு சுமக்க முடியாம தான் மன அழுத்தம், மன இறுக்கம், உடல் நோய்கள்லாம் வருது. பாத்தியா? நீ நல்லா திரும்பி பாரு. இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா பெற்றோர்களையும் திரும்ப, சில தாத்தா பாட்டி கூட எடுத்துக்க, நிறைய பேருக்கு உதர அழுத்தம் இருக்கும், செரிமான சிக்கல் இல்லாம நீரிழிவு இருக்கும், இதய தொல்லைகள் இருக்கும். இவங்களில் பலர், அனைவரும் அல்ல, பலர் இப்படி ஒரு இசைய ஒரு கலை வடிவமா வாழ்க்கையில வச்சிருக்க மாட்டாங்க. பொழுதுபோக்கு கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, ஆழ்ந்து கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு பாடல்லையும் நீ இருப்ப. ஒரு முறையான எந்த இசையா இருந்தாலும், முறையான எந்த இசையிலையும் உன்னோட உணர்ச்சி இருக்கும். அதுல முறையான இசை நான் சொல்லி, இப்ப இருக்கிறது நிறைய முறைகேடு ஆயிடுச்சு. நீங்க இசைனா என்னன்னு கத்துக்கும் போது இப்ப இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். இசை வடிவமா நீ வெளிப்படுத்திடுறனா, நீ என்ன பண்றனா, உன்னுடைய அந்த கல் போல இருக்கு இல்லையா, கல் போல இல்ல, கல்லா இருக்குல்ல, அதை நீ என்ன பண்ணிட்டனா கலைச்சிட. இப்ப நான் மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன். இப்போ இப்படி ஒரு பேரழிவுக்கு உள்ளாகுதல், கைவிடப்படுதல் அல்லது துன்பத்தில் ஆழ்த்தப்படுதல் வாழ்க்கையில் இனி வரவே வராதா? எனக்கும் வராதா? வரும். அது கல், அதெல்லாம் மாறாது. நேத்து ஒருத்தவங்களால, நாளைக்கு இன்னொருத்தவங்களால, நாளைக்கு அவங்களால, நாளை மறுநாள் அது கல். அப்பவும் நம்ம என்ன செய்யணும்? அதை கலைக்கணும். அதை கலைக்கிறதுக்கு உள்ள நம்மகிட்ட இருக்கிற
மந்திரம்னா இசை. அது மட்டுமா? நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஆடல் இருக்கு. ஓவியம் எனக்கு வரைய தெரியாது, ஆனால் ஓவியத்தில் நான் ஆழ்ந்து போகக்கூடியவன் தான். இசை, ஆடல் போன்ற கலைகள் என்ன செய்யுதுன்னா உன்னை வந்து கலைச்சிருது. நீ கலைக்கிறதுக்கு உனக்கு கூட நிக்குது. எல்லாத்தையும் நீ மறந்துடுற. ஒரு பாடலுக்குள்ள நீ போற, ஒரு பாடலை வந்து கந்தமை, அதாவது கம்போஸ் பண்ற, நம்ம வந்து கந்தமைன்னு சொல்றோம். ஒரு கந்தமை கட்டுற, அந்த கந்தமையில நீ தாளம் போடுற, நீ ஒரு தேய் நரம்பு, ஒரு துணி நரம்பு வாசிக்கிற, ஒரு தோல்கருவி வாசிக்கிற, ஒரு இதக்கருவி வாசிக்கிற. அப்ப நீ வந்து எங்க வர்ற? உள்ள ஒரு உலகத்துக்குள்ள வர்ற. இந்த உலகம் உன்னுடைய இறுக்கமான எல்லாத்தையும் கலக்கிது போட்டு, ஒரு ஆட்டி கலைச்சு தூக்கி போடுது. இதுல நீ உன்னோட உணர்ச்சிகளை பொருத்தி பார்க்க தெரியணும். ஏன்னா அதான் ஒற்றுமை. கல்லு மாறாதுல்ல, கல்லு தான். அது எனக்கு ஒரு கலையா இருக்கு, உங்களுக்கு வேற கலை வடிவமா இருக்கு. அது உணர்ச்சிகள் வேறுபடுது, அவ்வளவுதான். அடுத்து அன்புரை நெஞ்ச எப்படி பாடி இருக்கிறோம்? அன்புரை நெஞ்சே, அதுவும் தாலாட்டு பாட்டு தான். இப்ப 2 தாலாட்டு இருக்கு. இது ஒரு தாலாட்டு பாட்டு. இன்னொரு தாலாட்டு பாட்டு என்ன? ஆரீரோ ராரோ. ரெண்டுல என்ன உணர்ச்சி வேறுபாடு? ரெண்டுமே தாலாட்டு தான். என்ன உணர்ச்சி வேறுபாடு இருக்கு? ஆரீரோ ராரோ அப்படின்றப்ப உலகத்துல எந்த கவலையுமே இல்லை, எதை பத்தியுமே கவலைப்படாது, தூங்கு. அது வந்து ஆரீரோ ராரோ, அது வந்து எதுவுமே இல்லையா, உலகமே இன்பமா இருக்கு, அமைதியா இருக்கு அப்படின்றது அந்த உணர்ச்சி. என்ன ஏன் அந்த வேறுபாடு உனக்கு வருதுன்னா, இந்த முதல் எரியுண்ட இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஏற்ற இறக்கமா இருக்கு. ஆராரோ ராரோ, வெட்டு நிறைய இருக்கு. ஆராரோ ராரோ, அது எப்படி சொல்ல வந்திருக்கு? எரியுண்ட காட்டின் கரிமேல் அப்படி இருக்கு. சரியா? இது வெட்டு இப்படி இருக்கு, வளைஞ்சு. அடுத்த பாட்டு பாரு. அன்புடை நெஞ்சே ஆரீரோ ராரோ, வெட்டே இல்லை. பத்தியா? புரியுத வேறுபாடு? ரெண்டுமே தாலாட்டு தான் அடிப்படை. ஆனா முதல் பாட்டு எப்படி இருக்கு? உன்னை உழுக்குது கொஞ்சம். இந்த தொட்டில ஆட்டும் போது இப்படி குலுக்கி ஆட்டுவாங்க தெரியுமா? அது எரியுண்ட இப்படி குலுக்கி ஆட்டுவாங்க. அது எப்ப குலுக்கி ஆட்டுவாங்கன்னு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு குலுக்கி அப்படி ஆட்டுறது. அது ஓரளவுக்கு சமத்துக்குள்ளதான்னா அப்படியே அன்புடை நெஞ்சே, அது இதுக்கே தூங்கிடும். சிலதை வந்து ஒரு குலுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் வந்து சேட்டப் இல்லை, அதனால நமக்கு ஒரு குலுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால இப்போ 2 பாடலுமே ஒரு இதத்தை தான் அடிப்படையா கொண்டிருக்கு. முதல் பாடல்ல ஏன் வெட்டு அதிகமா இருக்குன்னா, அதோட பின்புலம் என்னன்னா துயரத்திலிருந்து வர்ற இதம். அன்புரை நெஞ்சல் அப்படி எதுவுமே கிடையாது. நேரடியா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பாதுகாப்பா இருக்கு, உனக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படி சொல்ற உணர்ச்சி. இப்ப அந்த பாடல் வந்து திருப்பன்கூர் கோயில் இருக்கு இல்லையா, நீங்க வந்திருக்கீங்களா? சில வந்துடலாம். திருப்பன்கூர் கோயிலே நான் அங்கேயே வழங்கப்பட்ட பாடல், அங்கேயே பாடினது. அங்க தென்மூர்த்தி சன்னதி இருக்கும், அங்கேயே பாடினது அன்புரை நெஞ்சல். 4 வரி தான். அதோட மனநிலை வேற, முதல் பாடலோட மனநிலை எல்லாமே இறைவன் வழங்குறது தான். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு முறையான அது ஒரு பண்ணா இருக்குன்னா அதுக்கு பின்னாடி உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சிகளை நீங்க நல்லா உள்வாங்கணும், கடந்து போக கூடாது. ஒரு பாடலோட உணர்ச்சி நீ எவ்வளவு உள்வாங்குறியோ அந்த அளவு அதை விட்டு வெளியில வர்ற. நீ எதை நல்லா உள்வாங்குறியோ அதுல இருந்து தான் உன்னால அடுத்த வடிவத்துக்கு போக முடியும். தான் கலை. அப்ப நீங்க இசையை கற்றுக்கொள்ளும் பொழுது அத வந்து ஒரு பாடல் கற்றுக்கொள்வது அல்ல, அது உங்களுடைய இந்த பிறவியை புரிந்து கொள்வது. அது மிக அடிப்படையானது.
இந்த பிறவியில் உனக்கு என்னெல்லாம் வரும். ஒரு இசை மட்டும் இல்லை, கலை, எந்த கலையுமே அப்படிதான். குறிப்பா இசை என்னன்னா, நீ உன்னோட உடல் வழியை எளித கருவி சார்பெல்லாம் வெளிப்படுத்தலாம். இப்ப நீ வந்து உட்கார்ந்துருக்கிறன்னா அப்படியே நீ பாடிடலாமே, கருவியெல்லாம் தேவையில்லை. நீ பாடுறதுக்கு யாரு தடை? கை இருக்கு, தாளம் போட்டு பாடலாம்ல. அவ்வளவுதானே. யாரு வந்து எதை கேட்க போறான்? கேட்காட்டி போ, நான் எனக்கு பாடுறேன்ட்டு போறோம். ரெண்டாவது யாருன்னு தெரியல, நான் எனக்கு பாடிக்கிறேன், நீ உனக்கு பாடிக்க. அதுதான் இசையோடைய சிறப்பு. இசைனா நீங்க என்ன நினைச்சக்கூடாதுன்னா இவ்வளவு கருவிகள் இருக்கணும், இவ்வளவு குழுவினர் இருக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உன்னோட உடல் இசைக்களம், உன்னோட உடலே இசைக்களம் தான். இந்த இங்க இருக்கு இசைக்குரிய எல்லாமே இந்த மிடற்றில் இருக்கு. உன் கை இருக்கு, உன் குரலும் கையும் போதும் இசைக்கிறதுக்கு. அப்படியே தாளம் போட்டுட்டே நீ பாடலாம். உன்னோட எல்லா உணர்ச்சிகளையும் நீ கலைத்து போட இயலும். கலைத்து ஒரு வடிவம் கலைச்சு போறதுன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒன்றும் இல்லாம பண்றது இல்லை, வேறொரு வடிவமாக்குறது, ஒரு புதிய வடிவம் கொடுக்கறது. எல்லா உணர்ச்சி, உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு வடிவம் கொடுக்கணும்னா அதுக்கு இசை தான் முதல் அடிப்படை. அப்புறம் மற்ற கலைகள் இருக்கு. இரண்டாவது என்றால் அது ஆடல் கலை. ஏன்னா அதுக்கும் உடம்பு மட்டும் போதும். அதனால இன்னொன்று தேவையில்லை. மனதுக்குள்ளே பாடுறோம், ஆடுறோம், யாருமே தேவையில்லையே. இன்னொருத்தர் பாக்குறதுக்கே ஆள் வேணான்றா. விருப்பம் இருந்தா பாக்குறாங்க, இல்லாட்டி பார்க்காம போறாங்க. நம்ம ஆடுறோம், நமக்காக ஆடுறோம், நமக்கு பிடிச்சிருக்க ஆடுறோம். நமக்கு இதை கலைச்சு போடணும். ஒரு இறுக்கம் இருக்கு, இல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது, வெளிப்படுத்தணும். இந்த மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுத்துது? ஆடி வெளிப்படுத்துவோம், பாடி வெளிப்படுத்துவோம். ரெண்டாவது ஆள் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்ம என்ன இதுவா, நம்ம மேடையிலேயே நிக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு கலைகள் இருக்குல்ல, இசையும் ஆடலும், இது வந்து உடல் வழியை நிகழ்த்தக்கூடியது. மற்றதெல்லாம் துணையா இருக்கும். இதை தான் நீங்க இங்கே கத்துக்க போறீங்க. இந்த இசையை தான் நீங்க கத்துக்க போறீங்க. இதோடைய நுட்பங்கள், இலக்கண முறைகள், இது எல்லாத்தையும் உங்களுக்கு பாடமா நடத்துவாங்க. இப்ப நீங்க என்னன்னா எடுத்த உடனே பாடணும் அல்லது தாளம் போடணும்ட்டு இறங்க முனைப்பு காட்டாதீங்க. உங்களுக்கு யாருக்காவது தாளம் வந்துச்சுன்னா நானே உங்களை விட மாட்டேன். கையில ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து தாளம் போட வச்சிருவேன். பாட வருதுனாலும் நான் விட மாட்டேன், பாட சொல்லிடுவேன். ஆனா நீங்க முனைப்பு காட்டாதீங்க, தானா வரும். உங்களுக்கு என்ன வருதோ தானா வரும். இலக்கணத்தை பாடமா முறையா கத்துக்குங்க. இது ஒரு தொடர்கல்வி. இசைன்றது ஒரு தொடர்கல்வி தான். தொடர்ச்சியா நீங்க வந்து கத்துக்கணும், பாடங்களை படிக்கணும். பாடநூலும் இந்த முறை கிளம்புறப்ப கொடுக்கலாம்னு இருக்கும். வீட்டுக்கு போய் படிக்கணும், பாடநூல் படிக்கணும், கொள்கையை புரிஞ்சுக்கணும். நல்லா கொள்கையை நல்லா புரிஞ்சுக்க உங்களுக்கு நான் சொல்ற நுட்பங்கள் இன்னும் ஆழமா விளங்கும். சரியா? இதுதான் இசை பற்றிய அறிமுகம். முடிச்சிடலாமா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா?